அரசியல் தெரியாமலாம் நான் பேச மாட்டேன். நல்லாட்சி கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, நல்லாட்சி கொடுத்துருந்தா ஏங்க ஒரு குளத்தூர் தொகுதியில் ஒரு முதல்வரை தோற்கடிக்கிறாங்க? கட்சிக்காரங்க கட்சிக்கு ஓட்டு போட்டுப்பாங்க. திமுக, ஏடிஎம்கே, தாவேகா. நடுத்தர மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு தோற்கடிச்சிருக்காங்க. 5 வருஷமாக நீங்கள் நல்லாட்சி கொடுத்துருந்தா ஏங்க உங்களை தோற்கடிக்கிறாங்க? நேற்று வந்த விஜய் 1 மாதமே ஆகுது. அவரோட செயல்பாடுகள் எப்படி ஓடுதுன்னு நீங்கள் பார்த்து பேசணும். ரொம்ப குறை சொல்லிகிட்டே இருக்கீங்களே. உங்கள் ஐயா இருக்கார் கலைஞர், உங்கள் அப்பாவுக்கு எப்படி துணை முதல்வர் கொடுத்தாருன்னா, வந்து இளைஞர் அணி தலைவராக இருந்தார் உங்கள் அப்பா. அதுக்கடுத்து மேயராக இருந்தார். அடுத்தடுத்து உள்ளாட்சி அமைப்பில் இருந்தார். அதுக்கு அடுத்ததே துணை முதல்வருக்கே கொண்டாந்தார். உங்கள் ஐயா இருக்கிற முடியும் உங்கள் அப்பாவை மு.க. ஸ்டாலின் அவர்களை முதல்வர் ஆக்கலை பாருங்கள். ஆனால் உங்கள் அப்பா என்ன செஞ்சார் தெரியுமா? எம்எல்ஏ ஆக்குனார், அடுத்து அமைச்சர் ஆக்குனாரு, அதுக்கடுத்து துணை முதல்வர் ஆக்குனார், இப்போ சிஎம் ஆக்குறதுக்கு அவ்வளோ விடாமுயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கள் மக்கள் நாங்கள் நான் முட்டாளா? நல்லாட்சி கொடுத்துருந்தா நீங்கள் கட்சிக்கு வந்திருக்கலாம்லங்க. மக்கள், நடுத்தர மக்கள்